ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய வீட்டு தேவைக்கான காய்கறிகளை எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே புளி மேலே வந்து அங்கங்கே வந்து ஊனி விட்டுருக்குறேங்க விதை எல்லாமே. அந்த வகையில் இன்றைக்கி பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இந்த விதை வந்து நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு அறுவடை முடியும் போதும் ஒவ்வொரு காய் வந்து 1லேருந்து 2 காய் விதைக்காக விட்டுருவேன். அப்படி வந்து சேகரித்து வச்சதில் இந்த வருஷத்தில் உங்களுக்கெல்லாம் விதைகள் ஷேர் பண்ணினது போக எனக்கு ஒரு 8 விதைகள் மட்டும் மீதி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 8 குழியில் போட்டு விட்ட 2 விதையில் 4 குழியில் போட்டு விட்ட 8 விதையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருந்தது. இப்போ அதுலேருந்து தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். நான் கொடுத்த விதைகள் எல்லாமே உங்களுக்கெல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் யாருமே அப்டேட் பண்ணலை. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நாம் கொடுத்த விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் வந்து ஒரு 4-5 காய்க்கு மேலே அறுவடை பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து 3வது அறுவடையாக இருந்தாலுமே இன்றைக்கி தான் நிறைய அறுவடை வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ணின 2 அறுவடையிலையுமே ஒவ்வொரு காய் மட்டும்தான் கிடைச்சது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காய் வந்து கிடைச்சிருக்குதுங்க பீக்கங்காய். ஒவ்வொரு டைமும் நம்ம விதை போடும்போது கடைக்கு போய் தான் விதை வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமே இருக்காது. முக்கால்வாசி விதைகள் பார்த்திங்கன்னா நானே எல்லாம் சேகரித்து வச்சுக்குவேன். தக்காளி விதையிலேருந்து மிளகாய் விதையிலேருந்து எதெல்லாம் முடியுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லாமே சேகரித்து வச்சுக்குவேன். இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்காய் வந்து தப்பிச்சாச்சு. இது வந்து போன அறுவடையில் வந்து நல்லா தேடி பார்க்காம விட்டதுனால வந்து தப்பிச்சிருக்கு. இது வந்து இனி விதைக்காகத்தான் ஆகும். ரொம்பவே முத்திருச்சு. இனி இது வந்து விதைக்காகத்தான் ஆகும். பிஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குதுங்க. இன்றைக்கி நல்லா முத்தின காய் மட்டுமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இருக்கிற காய் எல்லாமே விட்டுருக்கேன். இன்னும் ஒரு நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். இவ்வளோ காய் அறுவடை பண்ணுறத பக்கத்தோட்டத்துக்கும் வந்து கொடுப்பேன். என்னாலேயே வந்து இவ்வளவும் சமைக்க முடியாது. அப்படியே வச்சுருந்தாலும் வீணாக போயிடும். மீறினா ஒரு 4-5 நாள் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாம் காஞ்சு போயிடும். நான் அதுக்கப்புறம் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய், வரி கத்திரிக்காவுமே நானாக நாற்று விட்டு விதை எடுத்து அதிலிருந்து நாற்று விட்டு இப்போ அதை நெட்டு விட்டுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30லேருந்து 50 செடிகள் வந்து வச்சு விட்டுருக்கேன். அது எல்லாமே இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அறுவடையில் வரி கத்திரிக்காய் ரொம்பவே நிறையவே அறுவடை பண்ண போகிறோம். அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. இந்த வரி கத்திரிக்காயில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயுமே நல்லா சொத்தை உழுக ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை அறுவடை பண்ணணும், 2-3 டைம் அறுவடை பண்ணிட்டோம். எங்காச்சும் ஒரு காய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்திருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொரு செடிக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயில் ஓட்டை உழுக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் களைப்பிலும் பார்த்திங்கன்னா இருக்குது. தண்டுப்புழுவும் பார்த்திங்கன்னா வந்திருக்குது செடியில். அதனால தண்டுப்புழு வந்த செடியில் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ஓட்டையாக தான் இருக்குது. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பாதி காய் ஆகாமல் போனாலும் பாதி காய் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மருந்தடிக்காத காய்ங்கிறதுனால எதையுமே வேஸ்ட் பண்ண விரும்பலை. கொஞ்சமாக ரொம்பவே அழுகியிருக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா தூர போட்டுட்டு ஒரு அளவுக்கு இருக்கிற காய் எல்லாமே வந்து பக்கெட்டில் தான் போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சொத்தை இல்லை. எங்காச்சும் ஒரு காய் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு செடியிலையும். இந்த டைம் பார்த்திங்கன்னா களைப்பில் எதுவுமே பிடுங்கலைங்க. பிடுங்க வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த டைம் விட்டுட்டேன். ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறத மட்டும் செடியை சுற்றி மட்டும் பிடுங்கி விட்டுட்டேன். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி விட்றோம், மழை வருது. மறுபடியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்றோம், மழை வருது. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குது. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு. இன்னொரு 4-5 நாள் போனதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாமே க்ளீன் பண்ணி விடணுங்க. உரம் பார்த்திங்கன்னா இதுக்கு மக்கிய மாட்டுச்சாணம் மட்டும் ஒரு டைம் தான் கொடுத்தேன். மீதி மண்ணில் இருக்கிற சத்து இழுத்துட்டு செடிகள் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடிப்படை காய்கறிகளில் கத்திரிக்காய் செடியும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வளர்த்து கொண்டு வரலாம். என்ன காய்ப்புழு தாக்குதல் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த தண்டுப்புழு வந்துச்சு அப்படின்னா தான் காய்ப்புழு வரும். தண்டுப்புழு வரும்போது அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா செடி ஃபுல்லாக பரவாமல் இருக்கும். அந்த விழுதில் காய்க்கிற காய்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சொத்தையாக தான் வரும். பாதி காய்கள் ஆனாலுமே பாதி காய்கள் வந்து நம்மளுக்காக ஆகும். இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓட்டை இல்லைங்க. அதனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சொத்த காயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வெரைட்டி நல்லா கொத்தாக பிடிக்கிறதுனால காய்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே காய்க்கும். ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 2 செடி இருந்தாலே போதுமான அளவுக்கு காய்கள் வந்து கொடுக்குங்க.
நான் வந்து விதை வந்து நிறையா விட்டேன். சரி தோட்டத்துக்குள்ளே வச்சு விடலாம், இந்த மண்ணுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி தான் வச்சுட்டு இருந்தேன். மயிலோட அட்டகாசம் தாங்க முடியாமல் தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே கொஞ்சமாக நம்மளுக்குன்னு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறி விதைகள் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கேங்க. காய்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கலர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இது இது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து இதில் இருக்கிறது இல்லை. நல்ல பெரிய நம்ம கை சைஸுக்கு வந்து கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கான தான் விதையே வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பொரிக்கிறது எல்லாமே நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். வரிக்கத்திரிக்காய் அறுவடை வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் இருக்குது. வெள்ளரிக்காயை வந்து அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி கோணையாக ஒரு 2 காய் தான் கிடச்சிருக்கு. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது. செடி கொஞ்சம் டல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வந்து பேஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுனால கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்குது. செடி எல்லாமே மஞ்சளான மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 காய் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வெள்ளரிக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. நாற்று வளர வளர அப்பப்போ வந்து நம்ம தக்காளி தோட்டத்துக்குள்ளே நடவு போட்டோம் இல்லைங்களா, அந்த செடிகள் எல்லாமே நம்மளுக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த நம்ம வளர வளர போட்ட செடிகள் எல்லாமே வந்து இப்போ அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். அந்த செடியிலேருந்து தான் இன்றைக்கி காய்கள் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். செடி என்னமோ குட்டியாக தான் இருக்குது, ஆனால் செடிக்கு தகுந்த காய்கள் பார்த்திங்கன்னா நிறையாவே பிடிச்சிருக்குதுங்க. இது கொத்தாக பிடிக்கிற வெரைட்டினால் கண்டிப்பாக செடிக்கு வந்து ஒரு 2-3 காயாவது பொறிச்சிட முடியுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரிக்கத்திரிக்காய் வந்து அதிகமாக இருக்குது. இந்த செடி பாருங்கள், இருக்கிற சைஸே இவ்வளோதாங்க, ஆனால் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி கொத்தாக பிடிக்கிறதுனால தான் இந்த வெரைட்டி ஒரு 2 செடி இருந்தால் போதுன்னு சொல்கிறேன். கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, கண்ணை பறிக்குது கலரே. செடியே குட்டியாக தான் இருக்குது, ஆனால் செடிக்கு தகுந்த காய் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு செடியில் மட்டும் 3 காய் வந்து பிடிச்சிருக்குதுங்க. கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அறுவடை பண்ண வேண்டியது, அது அறுவடை பண்ணாமையே விட்டாச்சு. இந்த இடத்துல நிறைய பில்லெல்லாம் இருந்தது, அது எல்லாமே பிடுங்கி விட்டாச்சுங்க. எந்த இடத்துல மிளகாய் செடி இருக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு குறை இருந்தது. இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருக்குறேன். மிளகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் முதல் அறுவடைங்க. ஒரு 2 அறுவடையில் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு 10 காய் 15 காய் அந்த மாதிரி மட்டும்தான் அறுவடை பண்ணணும். இப்போ வந்து இன்றைக்கி எல்லாமே பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் சரி இருக்கிற காய் எல்லாமே அறுவடை பண்ணி விட்டால் தான் அடுத்த பூக்கள் பிஞ்சுகள் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. நல்லாவே கொத்தாவே பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட 2 வெரைட்டியில் இருக்குது, சம்பாக்காய் குண்டுக்காய் ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கி குண்டுக்காய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மிளகா அறுவடை பண்ண போகிறோமுங்க. இந்த சம்பாக்காய் பார்த்திங்கன்னா நான் நாற்று விட்டது தான். இந்த குண்டுக்காய் மட்டும் நம்ம தக்காளி நடவு செய்யும்போது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க.
பார்த்திங்கன்னா முடிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை நம்மளோட வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு தேவைக்கு அளவாக மட்டும் அறுவடை பண்ண போகிறோம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பொரிச்சு மார்க்கெட்டில் வந்து வச்சு விட போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு தேவைக்கு அளவாக ஒரு 10 காய் மட்டும் வந்து அறுவடை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கான அறுவடை எல்லாமே முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள் எல்லாமே நல்லா இந்த சந்தையிலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கூறு கூறாக அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம பண்ணுற காய்கறிகள் அறுவடை எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேயும் வந்து இவ்வளோ காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூறு கூறாக இந்த மாதிரி வச்சு பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து வச்சு பார்க்குறது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.